ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லி சட்டப்பேரவை மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பிற்பகலுக்குள் முடிவுகள் தெரியும். கடந்த ஆண்டில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் 500க்கும் மேற்பட்டோர் கைதாகி இருப்பதாக மத்திய அரசு தகவல். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு தாமதமின்றி கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா விவகாரத்தில் சமாதான குழு அமைக்க வேண்டும். மனிதநேய ஜனநாயக கட்சியின் தமிமுன் அன்சாரி அரசுக்கு கோரிக்கை. தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேசினால் ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. திம்பம் மலைப்பாதையில் பால் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையில் ஆறாக பாய்ந்து ஓடிய பால். இனி தொடர்வது விரிவான செய்திகள். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் பலத்த பாதுகாப்புடன் இன்று எண்ணப்படுகின்றன. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை முதல் எண்ணப்படுகின்றன. இதையொட்டி வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் முடிவை நாடே எதிர்பார்க்கும் நிலையில் டெல்லியில் அடுத்து ஆட்சி அமைப்பது யார் என்பது இன்று பிற்பகலுக்குள் தெரிந்துவிடும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார், நாதக வேட்பாளர் சீதா லட்சுமி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்ட 46 பேர் போட்டியிட்டனர். இதில் சுமார் 70% வாக்குகள் பதிவாகின. ஈரோடு அரசு பொறியியல் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் 14 மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. பிற்பகலுக்குள் முடிவுகள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லைக்கு அல்வா சிறப்பு என்பது போல் மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் அல்வாதான் தற்போது பிரபலம் என நெல்லையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களை வெள்ளத்தில் தத்தளிக்க விட்டுவிட்டு இந்தி கூட்டணி கூட்டத்தில் சமோசா சாப்பிட டெல்லி வரை சென்றது நினைவில்லையா என முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் சென்று உங்கள் டிராமா மாடல் அரசின் பொய்களை பரப்ப வெட்கமாக இல்லையா என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அதே பதிவில், மக்களுக்கு திமுக அரசு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததை அல்வா வகைகளாக பெயரிட்டு அதையும் அண்ணாமலை பட்டியலிட்டு தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேசுவதை ஒளிபரப்பு செய்வதில்லை என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரான ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கட்சியினர் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். துண்டு பிரசுரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் மூலம் இன்றைய அரசியல் நிலவரத்தை மக்களிடம் கொண்டு சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேசும்போது அது ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை என்றும், அது குறித்து கேள்வி எழுப்பினால் தொழில்நுட்ப கோளாறு என கூறி சமாளித்து விடுகிறார்கள் என்றும் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டினார். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதை கண்டித்து திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் பலரும் இதில் பங்கேற்றனர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்கவும், இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை விடுவிக்க வழி செய்யும் விதமாகவும் உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மீனவர் பிரச்சினை பற்றி அவையில் விவாதிக்க கோரி கனிமொழி ஏற்கனவே சபாநாயகரிடம் நோட்டீஸ் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறுமிகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். போதை கலாச்சாரம் கொண்டதாக தமிழகத்தின் நிலை மாறியுள்ளதால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்றும், பாலியல் குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் தமிழக அரசு நடந்து கொள்ளும் விதம் சரியில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். கோயம்பேடு பாலத்திற்கு விஜயகாந்த் பெயர் சூட்டவும், விஜயகாந்திற்கு பாரத ரத்னா விருது வழங்கவும் மத்திய அரசுக்கு பிரேமலதா கோரிக்கை விடுத்தார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனையை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஓடும் ரயில் மற்றும் பள்ளியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் பெண்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் எத்தகைய குற்றங்களை செய்தாலும் அதிலிருந்து எளிதாக தப்பிவிடலாம் என்ற நிலைமை இருப்பதே இத்தகைய குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தடையின்றி கஞ்சா விற்கப்படுவதும் இதற்கு இன்னொரு காரணம் ஆகும் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்றும், அவர்கள் மீதான விசாரணை முடியும் வரை பிணை வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் தமிழ்நாடு மீனவர்களின் எண்ணிக்கை எந்த ஆண்டும் இல்லாத வகையில் கடந்த ஆண்டு அதிகரித்ததாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் அதிமுக உறுப்பினர் சி.வி. சண்முகத்தின் கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ள வெளியுறவு இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங், கடந்த ஆண்டு இலங்கை கடற்படையின் தாக்குதலில் 7 மீனவர்கள் உயிரிழந்து இருப்பதாக தெரிவித்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் எண்ணிக்கை 76ஆக இருந்த நிலையில் கடந்த ஆண்டு 528ஆக அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். கடந்த ஜனவரி மாதம் இறுதி வரை 53 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாகவும், ஆனாலும் ஒரு இலங்கை மீனவரை கூட இந்திய கடற்படை கைது செய்யவில்லை என்று விளக்கமளித்துள்ளார். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை தர்கா விவகாரத்தில் சமாதான குழு அமைக்க வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர் தலைமையிலான சர்வ மத குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று அரசு தலைமைச் செயலாளரை சந்தித்து பேசினார்கள். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா விவகாரம் தமிழகத்தை கவலையடைய செய்துள்ளது என்று கூறினார். வக்ஃபு வாரியத்துக்கு உட்பட்ட அப்பகுதியில் தர்காவின் வழக்கமான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று கூறினார். திருப்பரங்குன்றம் மலையில் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் நிகழ்வுகள் தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அரசிடம் கோரிக்கை மனு அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண விரைவில் ஒரு சமாதான குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் தமிமுன் அன்சாரி வலியுறுத்தினார். நெல்லைக்கு வந்த முதலமைச்சரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்படாததால் அரசு விருந்தினர் மாளிகை முன்பாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள ஆய்வு மேற்கொள்வதற்காக 2 நாட்கள் பயணமாக நெல்லை சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு 23 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்ததோடு 20 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டினார். இதனிடையே முதலமைச்சர் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்க ஏற்கனவே நேரம் ஒதுக்கிய நிலையில் திடீரென அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அரசு சுற்றுலா மாளிகை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் எங்கும் நடைபெறாத வகையில் தமிழக அரசால் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டு உண்மைத்தன்மை நிரூபிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறை மூலமாக கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று அவர் எச்சரித்தார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமின்றி அவர்களின் கல்வி சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படும் என்று கூறினார். காவல்துறையும் பள்ளி கல்வித்துறையும் இணைந்து இதுபோன்ற செயல்கள் நடக்காமல் இருக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவதில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்றது. அப்போது ஆளுநர் எதுவும் விளக்கமளிக்காமல் மசோதாவை திருப்பி அனுப்பினால் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பது எப்படி தெரியும் என நீதிபதிகள் வினவினர். சம்பந்தப்பட்ட மசோதாவில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை என்றால் அரசுக்கு எப்படி தெரியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், சம்பந்தப்பட்ட மசோதா மீதுதான் ஒப்புதல் கொடுக்க முடியாது என்பதை எப்படி ஆளுநர் உணர்ந்தார்? இந்த கேள்விகளுக்கு ஆளுநர் தரப்பு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர்.
குடியரசுத் தலைவர் மசோதா மீது முடிவெடுக்காமல் நிறுத்தி வைத்தால் அந்த மசோதா கிடைப்பிலேயே இருக்குமா என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் உள்ளிட்ட பொருட்களை தன்னிடம் திரும்ப ஒப்படைக்க கோரி அவரது அண்ணன் மகள் தீபா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டு கர்நாடக கருவூலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ஜெயலலிதாவின் சொத்துக்களை தன்னிடம் ஒப்படைக்க கூறி ஏற்கனவே தீபா தாக்கல் செய்த மனுவை பெங்களூரு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் அந்த சொத்துக்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் வரும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தீபா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தனது அத்தை ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் உள்ளிட்ட பொருட்களை தன்னிடம் திரும்ப ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். விரைவில் இந்த மனு விசாரணைக்கு வரவுள்ளது. ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் பால் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாலையில் பால் ஆறாக ஓடியது. ஈரோட்டில் அடுத்துள்ள சித்தோடு ஆவின் பால் பண்ணைக்கு கர்நாடக மாநிலம் குண்டல்பேட்டையில் இருந்து பால் ஏற்றிய டேங்கர் லாரி ஒன்று திம்பம் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தது. முதலாவது கொண்டை ஊசி வளைவில் லாரி சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் டேங்கர் லாரியிலிருந்து பால் கீழே கொட்டி சாலையில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. விபத்தில் லாரி ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இது குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.